மன்மோசனா இல்ல இல்ல இப்படி இல்ல சூப்பரா இல்ல எதிர்கட்சி தலைவரா இது உதயநிதி சொன்ன எல்லாமே தளபதிக்கு சப்போர்ட்டா தான் சொல்லியிருக்காரு. நாங்க இதெல்லாம் பண்ணோம்னு சொன்ன மக்கள் செக் பண்ணிட்டு நீங்க பண்ணலன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது தவளை தன் வாயால் கெடும், அவ்வளவுதான். ஐயா இன்னொன்னு, இப்போ அவங்க 1000 ரூபாய் கொடுத்தது நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம தளபதி ஆல்ரெடி வந்து 25 தரேன்னு சொல்லியிருக்காரு. 2000 ரூபாய் மகளிர் எப்படி போவோம் இது? இல்ல அது கொஞ்ச நாள் ஆகும், உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க. நிதிநிலை எல்லாம் பார்த்துட்டு அறிக்கை கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கண்டிப்பா தருவாங்க. ஆனா கண்டிப்பா தருவாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது எப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பிரிவிலேஜ் கார்டு வந்து இல்ல உடனே பண்ணிடுவாங்க தளபதி. ஒன்னே ஒண்ணுதான், ஆல்ரெடி வந்து டேட்டா இருக்கும், அதுல ஆட் பண்ணி மட்டும் போடணும். சென்னை இல்ல 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 அப்படி இல்ல. கொஞ்சம் மியூட் போயிடுங்களேன், உங்களோட இது வாய்ஸ் எனக்கு ஒரு மாதிரி கேக்குது. யாரோட வாய்ஸ் எனக்கு திருப்பி கேக்குது. ஓகே சரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்க கருப்பு புனான்னு ஒருத்தர் சுத்தின்னு இருப்பாரு. நானும் அவரும் பேசும்போதோ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து நானே யோசிச்சேன், இது எப்படி இமிடியேட்டா வந்த உடனே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதுக்கு முன்னால வந்து தளபதி ஒண்ணு சொன்ன ஒண்ணு இருக்கு. வந்த 6 மாசத்துக்குள்ள சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு அப்படின்ற ஒரு ஒன்னதை வந்து கொண்டு வருவோம். அந்த பிரிவிலேஜ் கார்டுல வந்துச்சுனாவே யார் எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்ற டேட்டா நமக்கு வந்துடும். அந்த டேட்டா மூலியமா என்ன பண்ணுவான்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லா ஸ்கீம்ஸும் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்மளோட அரசாங்கம் அமையட்டும், அமைச்சர்கள் எல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டோம், எல்லா நம்மளோட வெள்ளை அறிக்கை வருதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது வரட்டும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்தெந்த ஸ்கீம் எப்பப்ப வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்களை ஏமாத்துறதுக்காக இல்லைங்க. அரசாங்கம் என்ன நிலைமையில இருக்குது, கஜானா என்ன நிலைமையில இருக்குது, நமக்கு எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு வருவாய் வரும், இது எல்லாமே வந்து ஒரு டேட்டா வந்து வந்திருக்குது. அரசாங்கம் பொறுப்பேற்று இன்னும் இன்னைக்குதான் வந்து ஒரு கரெக்டா வந்து பொறுப்பேற்றிருக்கு. பிரதர் சொல்ல போனா நம்ம இன்னைக்குதான் அபிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதான் நம்ம ஆட்சி அமைக்கிறோம். கரெக்டா பிரதர் உங்ககிட்டதான் டிவி கேப்பேன் உங்ககிட்டதான். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எப்படி நம்ம எடுத்தோம்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆன் த ஸ்டார்ட் வந்து இன்னைக்குதான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்றோம். ஒண்ணு நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து இப்போ இந்த மொத்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்றது நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இப்போ இந்த மாசம் இல்ல அடுத்த மாசம் ஒரு 2-3 மாசம் இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய காசை இவங்க உடனே பண்றதுன்றது நல்லதா, இல்ல அது வந்து கரெக்ட் ஆகுமா, இல்ல அதை வெயிட் பண்ணி வாங்கினா கரெக்ட் ஆகுமா நான் கேட்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்துட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு, இதுல வந்து யார் தகுதி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு என்னன்னா, இந்த திமுகவோட மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லையா, அதுல 1,30,00,000 பேர் வந்துட்டு பயன்பெற்று இருக்காங்க. இதுல வந்துட்டு ஒரு சில பேர் விடப்பட்டு போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட கிளைம் என்னன்னா, என் பக்கத்து வீட்டுல வட்டி கூட்டு லட்சக்கணக்கில் மாசம் ஆனா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு 1000 ரூபாய் வருது. நான் பக்கத்துல பூக்கடை வச்சுக்கிறேன், எனக்கு வந்து வருமானம் கொஞ்சம் தான், ஆனா எனக்கு வந்து இந்த 1000 ரூபாய் வரல அப்படின்ட்டு அவங்களோட கிளைம் வைக்கிறாங்க. இதுக்கு டேட்டா இல்லாம நம்ம எப்படி பண்றது? இதுக்கு முதல்ல டேட்டா எடுக்கணும், யார் அதுல எலிஜிபிள், அவங்களோட வருமான ஸ்டேட்டஸ் என்ன, இது எப்படி ப்ரோ எடுப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, ஊருக்குள்ள விஏஓன்னு ஒருத்தர் இருப்பாரு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். அந்த ஆபீசர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் வச்சிருப்பாரு. அவருக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு தெருவிலையும் யார் இருக்காங்க, என்ன ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன, அவங்களுக்கு வருமானம் எப்படி வருது அப்படின்றது எல்லாமே. அப்படி பார்க்க போக நேரத்துலதான் வந்துட்டு அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்மளுக்கு. அக்செப்டட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே கிங், நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த ஒரு சட்டசபை நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னால சட்டசபை நிகழ்வு எதுனா பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் நானு பார்த்ததே கிடையாது. நான் இன்னைக்கு 9 மணிக்கு நான் இது வரைக்கும் பிராங்கா சொல்லலாம், தளபதி என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ரெகுலரா அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு சிஎம் ஆன இன்னைக்கு அந்த 3 நாள் அவர் காலைல 9 மணி
கரெக்டா அலாரம் வச்சு போய் பார்த்து என்ன பண்றேன். ஏன்னா நானும் அவர் கூட ஆபீஸ்ல இருந்து அவர் கூட நானும் ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணுற அவர் கூட நானும் அவர் என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கணும்ன்றது ஆசை. 96 தளபதி ஒர்க் பண்றாரு, அதே மாதிரி நம்மளும் 96 அவர் ஃபாலோ பண்றேன். ரைட்டோ தப்போ அவர் நான் சிலவங்க வந்து இது தப்பா இருக்கே அப்படின்னு அவங்க சொல்லும் போது நான் தளபதி ரியாக்ஷன் பாக்குறேன். ஓகே அவர் என்ன சொல்லுவாருன்னு, அதுக்கு ஒரு ரியாக்ஷன் அதுக்கு பதில் சொல்லும்போது ஓ இது கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, நம்ம பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் அதை எடுத்துக்கிறேன். அதனால வந்து நான் இன்னைக்கும் சொல்றேன், அவரை 200ல 1000% நம்பி வாக்களித்த மக்கள் எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணுவாரு, நல்லதே செய்வார், நல்லதே நடக்கட்டும்ன்றதான் நான் நினைப்பேன். அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் இல்ல. எதிர்கட்சி ஆளுங்களும் நமக்கு ஓட்டு நம்மள ஜெயிக்க வைப்பாங்க அடுத்த ஆட்சியில், அதான் உண்மை. நீங்க எந்த ஸ்கீம் இமிடியேட்டா இம்ப்ளான்ட் பண்ணா நம்மளுக்கு இந்த டிவிக்கு அரசாங்கத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மகளிரோட அந்த உதவித்தொகை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு இந்த படிப்பு விஷயம், ஏன்னா இந்த ஸ்கூல் இப்போ ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுக்கு ஏதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ற அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஏதாவது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். 2 3வது வந்து மெடிக்கல், அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் சப்போர்ட், இது 3 உடனே வந்து இல்லைன்னா நம்ம இது சொல்லிட்டா இதுக்கு அடிப்படை ஒண்ணு இருக்கு, தளபதி சொன்னது ரோடு. ஸோ இப்போ இங்க எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போனா அதை லிங்க் பண்ணி நிறைய விஷயம் இருக்கனால எல்லா விஷயத்தையும் தப்பு பண்ணாலும் நான் எந்த விஷயத்துல முதல்ல எடுத்து தளபதி சொல்லணும்னு பார்த்தா சுய உதவி குழு, மருத்துவம், மாணவர்கள் படிப்பு, இதுல ஃபர்ஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு குயிக் அப்டேட். இந்த திருப்பத்தூர் இதுல வந்து ரிஸ்ட்ரெயின் பண்ணாங்களா ஓட்டு போட முடியாம, அவர் சுப்ரீம் கோர்ட் வந்து ஓட்டு போடலான்னு ஹைகோர்ட்டை கொஞ்சம் திட்டி இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா 145 அது அவரோடதையும் சேர்த்தோம்னா, அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கும் பார்த்தீங்கன்னா அது ஜெயிச்சோம்னா 146 மாதிரி. ஜஸ்ட் ஃபார் அன் அப்டேட். ஏங்க இப்போ அது நம்மளுக்கு ஃபேவர் வந்துருச்சுங்களா அந்த ஒரு ஓட்டுது? ஆமா, இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து அப்படியெல்லாம் நிப்பாட்டலாம் முடியாது, ஓட் போடலாம் அந்த மாதிரி அவங்களை திட்டி ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்து திட்டியே அமைச்சிட்டாங்க. ஓகே, இவனுங்க எப்படி அந்த தொகுதிக்கு மட்டும் ரீ எலெக்ஷன் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இப்படி கேஸ் போட்டானுங்களோ? இல்ல ஏதோ ரெட் பெட்டிஷன் அந்த மாதிரி போட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஏதோ சாட்டர்டே போட்டு சண்டே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பாஸ் ஆச்சா, அதெல்லாம் சேர்த்து தான் சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி இருக்கு. ஓஹோ. வந்துட்டு ஜட்ஜ் யாரு, நம்ம ஜனநாயகனுக்கு போனாலும் அந்த செந்தில், அவர் பேர் என்ன, அவர் தான் செந்தில் பாலாஜியா? இல்ல ஜட்ஜ் சொல்றாங்க நீங்க. செந்தில் நாதன். ஓகே, நான் வந்துட்டு என்ன திட்டங்கள் அப்படின்றது வந்து எது வந்து இப்போ அவசியமோ அந்த திட்டங்களை வந்து மக்களுக்கு இமீடியட்டா என்ன திட்டங்கள் வேணுமோ அது வந்து கொண்டு வந்தா நல்லது. எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுல அதை வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதை தாண்டி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அது வந்து எந்த இதெல்லாம தடைப்படாம இருக்கணும். அண்ட் முதியவர்களுக்கான பென்ஷன் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் வந்து தடையில்லாம கொடுத்தா ஓகே. மகளிர் உரிமை தொகை வந்துதான் கொடுக்கணும்ன்றது வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அது வந்துட்டு அதுக்கு பதில் தான் வந்து கரண்ட்ல வந்து அந்த நடுத்தர மக்களுக்கு வந்து 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட் கண்டிப்பா நடுத்தர மக்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது கொடுத்திருக்காங்க. சோ அது ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க, அதுல வந்து பயன்படட்டும். மீறி பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமா இருக்கிற பிரச்சனைகள் வந்து பெண்கள் பாதுகாப்பு, அத வந்து பாக்கணும். யாருமே வந்துட்டு ஆட்சி அமைஞ்ச உடனே வந்துட்டு எனக்கு வந்து 1000 ரூபாய் வரல, எனக்கு அது வரல, இது வரலன்னு யாரும் கேட்கல. என்ன எல்லாம் கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு ரோடு சரியில்லை, இந்த இடத்துல வந்து சாக்கடை தண்ணி இதுவா இருக்கு, எனக்கு வந்து கரண்ட் வந்து சரியா இல்ல, கட் ஆகுது, இந்த ஒயர் இது மாதிரி, இந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தான் மக்கள் வந்து இங்க கேட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற இந்த திமுக, இங்க இருக்கிற இந்த ஐடி விங்க தான் தேவையில்லாம வந்து 1000 ரூபாய் கேக்குறாங்க மக்கள். அந்த இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா இவங்க வந்து இங்க வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கொடுப்பாரு தளபதி, அது வந்து எனக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் உடனே இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. சந்தோஷ் ப்ரோ சொன்ன மாதிரி வந்துட்டு அது யாருக்கு நிறைய பேருக்கு வந்து யாருக்கு வந்து கிடைக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம வந்து கிடைக்க கூடாது. அதாவது திமுக கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வருமானத்துக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு கூட அது வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ இதை வந்து கிளீனா வந்துட்டு யாருக்கு தேவைப்படுமோ அந்த ரேஷன் கார்டு பேசிஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு அந்த டேட்டாலாம் எடுத்துட்டு கொஞ்ச நாட்கள் ஒரு 6 மாசம் ஆனா கூட பரவாயில்ல, பொறுமையா எடுத்து பார்த்துட்டு அது கொடுக்கலாம். பட் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் முதியவர்களுக்கு வந்து அந்த தொகை வந்து
எந்த தடையும் இல்லாம கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வருமானம் வந்து போய் வந்து பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு வந்து கொடுக்கறது வந்து உடனே கொடுக்கணும். சோ இருக்கிற பேசிக் ஃபெசிலிட்டிஸை வந்து பண்ணணும். அண்ட் இப்போ வந்து நம்ம மதுபான கடைகள்லாம் மூடிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துதான் இவங்க அதெல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்ப அதை வந்து அங்க வருமானமும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் வந்து அதுக்காக அதை வந்து நம்ம வந்து இது பண்ண போறது கிடையாது. கண்டிப்பா மூடணும். இப்போ 700க்கு மேல மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட 1500 கிட்ட வந்து மதுபான கடைகள் வந்து மூட போறாங்க. சோ அந்த வருமானத்தை வந்து ஈட்டெடுக்கணும்னா வேற தொழிலை வந்து நம்ம இங்க வந்து கொண்டு வரணும். அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து இங்க தொழில் செஞ்சு வேற வருமானம்லாம் பண்ணணும். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை வந்து இந்த திமுக சொல்ற மாதிரி 1500 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் கொடுங்க, அது மாதிரி மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு படிப்புக்கு என்னென்ன செலவுகளோ அதை வந்து கண்டிப்பா இமிடியேட்டா அந்த அரசு வந்துட்டு இப்போ வந்து விடுதி வந்து கொடுக்கறதோ, அவங்களுக்கு வந்து தரமான அவங்களுக்கு புக்ஸ் வேணுமோ, இந்த மாதிரி என்ன வேணும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க. அண்ட் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இப்ப இருக்கு. அதையும் வந்து அது ஏற்கனவே நடைமுறையில இருக்கிறதான தரமான இருக்கிறத வந்து செயல்முறைப்படுத்துவாங்க. சோ எது எது வேணுமோ இப்பத்திக்கு வேணுமோ உடனடியா பண்ணுவாங்க. சிலெல்லாம் பின்னாடி கொடுக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அது வந்து தளபதி அவர்கள் பார்த்து நிதானமா கொடுப்பாரு. அதுதான் நான் சொல்றேன். கரெக்ட் தான். இப்ப என்னோட முரண்பாடு என்னன்னா, கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஒரு கிங் ஆஃப் சென்னை இருக்கிறீங்களா ப்ரோ? யாரு கேக்குறீங்க? கிங் ஆஃப் சென்னை இருக்காரா? ஆமா, அவர் ரொம்ப நாளா ஹேண்ட் காமிச்சிருந்தாரு. அதான் சொல்லுங்க, என்ன ஆச்சு? கிங் ஆஃப் சென்னை இருக்கிறீங்களா? இல்ல கை தூக்கி இருந்தீங்களா? அதான் பாக்கலாம். தெரியாம அது அப்ப தூக்குனது காமிச்சிருக்கும் போல இருக்கு பிரதர். ஓகே. எந்த ஊர் ப்ரோ நீங்க? சென்னை. ஆமாங்களா? பேசும்போது கோயம்புத்தூர் ஸ்லாங் நிறைய வருது. அதான் நம்ம எங்க ஊரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நானு. இல்ல பேசும்போது மரியாதையா பேசணும்னா கோயம்புத்தூரை நான் அவங்க எடுத்துப்பேன். ஓகேக்கா. ஓகே ப்ரோ. ஸோ டிஎம்கே ஆட்சியில தளபதி பெரம்பூர் தொகுதியில போய் ஓட்டு. ஓகே, பெரம்பூர் தானா நீங்க? ஓகே. ஆமா. ஓகே ப்ரோ. ஓகே. ஏங்க இவரு விஜய் வந்துட்டு சோஃபா வாங்கி கொஞ்சம் பேர் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் எனக்கு சிரிப்பு. இல்ல தளபதி ஒரு விஷயம் பாத்தீங்களா, அவரு வந்து சட்டசபையில சொன்ன ஒரு விஷயத்த உடனே அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சரி ஓகேன்னு அதை ரிவர்க் பண்ணதெல்லாம், அதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்ஸ் வேணும். ஆமாமா, கரெக்ட். அது உடனே அவர் தப்பு ஒத்துக்கிட்டாருன்னா செஞ்சிடாரு பாருங்க, ஒத்துக்கிறாரு பாருங்க. முதல்ல நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா மறுபரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சா வச்சுப்போம், எல்லாம் பிடிக்காம வச்சுக்க மாட்டோம், நீங்க யாரு கேட்கறதுன்னு அறிக்கை. அது தனிப்பட்ட கருத்து, அது ஒரு சிஎம்மோட அது விருப்பம், அது வந்து யாரும் கேட்க கூடாது. அதே மாதிரி இது நாங்க யோசிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் அவகாசம் தேவை, 1 வருஷம் அவகாசம் போட்டுருவாங்க, போஸ்ட்போன் பண்றாங்க. அதை கரெக்ட். மக்கள் அதை அப்படியே மறந்துடுவாங்க. அதை அப்படியே இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. ப்ரோ இந்த இடத்துல அது எப்படி தெரியுமா மத்த அரசு சொல்லும், அவங்க வந்து வேண்டாம் சொல்லிட்டாங்க கவர்மெண்ட், ஆனா அதை வெயிட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்ப மக்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, ஆனா அவங்க கூடயே தான் இருப்பாங்க. ஆமா, இந்த இது வேணாம் மது விலக்கு இல்லன்னு சொல்லிடுவானுங்க நம்மளுங்க. ஆனா அது லெட்டர் ஒரு 6 மாசம் 1 வருஷம், ஆனா அது 3 வருஷம் அது நடந்துன்னு தான் இருக்கும். கேட்டா நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டோமே, அது நடக்குதுன்னா நாங்க இன்னும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வேண்டான்ட்டு. இந்த மாதிரி நிறைய அவதூறு செய்தி தான் பரப்பாங்க மத்த கட்சிக்காரங்க. ஆனா பட் தலைவர் உடனே முடிச்சிட்டாரு, இந்த இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. அவ்வளவுதான், நில், நீ இத பத்தி பேசல, இந்த ஃபுல் ஸ்டாப் வாங்கிப்போ, அவ்வளவுதான். ஆனா இவருக்கு போய் அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்க பாருங்க. பிஜி ப்ரோ, நீங்க ஏதாவது பேச வந்தீங்களா? ஆமா, இல்ல விஜய் வந்துட்டு போய் சோஃபா வாங்கி கொடுத்தாருன்னு கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருந்திருக்கானுங்க பாருங்க. எனக்கு அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. போய் சோஃபா தான் வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு அதாவது தத்தின்னு சொல்றதுல கூமுட்டைகள், யப்பா, இவனுங்கள மாதிரி ஆட்கள் இருக்கவே முடியாது. சோஃபா வாங்கி கொடுக்குறேன், ஏன்னா அப்புறம் உதயநிதிக்கு பெட்டு தான் வாங்கி கொடுக்கணும் அடுத்தாப்புல. அந்த மாதிரி ஏதாவது போட்டாருன்னா அதுக்கு எந்த பெட்டு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. ப்ரோ சோஃபா கதைக்கு ஒரு சின்னது நம்ம 2 பேரும் பேசிப்போம்.
அதாவது வந்து அந்த விசிகா ஆபீஸ்க்கு ஒரு ஒரு 3 நாள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது தான் சோஃபா போச்சு முதல்ல. அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதியே சோஃபா போயிடுச்சு விசிகாக, கரெக்ட்டுங்களா? ஆனா அது வந்து சோஃபா வந்து அவங்க ஆபீஸ் டெவலப் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது விட்டுருங்க. அதே மாதிரி தளபதி வர்றதுக்கு முன்னாடி காலையில இவங்க எல்லாம் இந்த ஏடிஎம்கேல பிரச்சனை நடந்தது இதெல்லாம் நடந்து காலையில தான் அந்த சோஃபா போய் இறங்குது, புது சோஃபா. தளபதி வந்ததுக்கு அப்புறம் இல்ல, தளபதி வர்றதுக்கு முன்னாடி. இல்ல அப்படியே கரெக்டா? அப்படியே சரி, அதுக்கு என்ன சொல்றீங்க? சரி, அன்னைக்கு காலையில வந்து அது என்ன இப்போ? அப்ப நான் அவங்க என்ன சொல்றேன், வராங்கன்னு வாங்கியிருப்பேன். இல்ல நான் அந்த பாயிண்ட் இவங்க எல்லாரும் இப்போ அவங்க இப்போ டிஎம்கே சொல்ற பாயிண்ட வச்சுதான் நான் பேசுறேன். நீங்க எங்களை சொல்ல, நீங்க பண்ண ப்ராசஸ் அங்க தோல்வி அடைஞ்சிச்சு, அதனால எங்க கிட்ட நீங்க அதை தூக்கி போட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டுமான்னு நான் கேக்குறேன். நீ சொன்ன வழிக்கு நான் பேசுறேன். நீ ஒரு 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 கிரிமினல் வேலை ஒண்ணு பண்ண போனீங்க, அங்க எல்லாருமே அதை ஏத்துட்டாங்க. சோ அதனால வந்து நீங்க எங்க கிட்ட அதை பாலை தூக்கி போட்டீங்கன்னு சொல்லிக்கலாம் ஒண்ணு. இல்ல ரெண்டாவது, 2 பேருமே நியாயமா அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க. அது தப்பு, அது சரியில்லை நீ எப்படி சொல்லலாம்? 2 வே. நான் என் வீட்டுக்கு டெய்லி கூட சூப்பா வாங்குவேன், டெய்லி கூட எல்லாம் பண்ணுவேன். அது எப்படி நீங்க கேட்கலாம்? நீங்க கேட்கலாம். அவ்வளவு சீரியஸா நீங்க பேச வேண்டாம். ஏன்னா ஏங்க அப்படியே போனாலும் இப்படியா பெப்பர் ஃபேன் கொண்டு போய் நடு ரோட்ல வச்சு வீடியோ எல்லாம் வச்சு எடுப்பாங்க. ஆமா, சோஃபா கொடுத்தா வந்து மறைச்சு கூட எடுத்துட்டு போய் நைட்டு 12 மணிக்கு கொடுக்கலாம், 2 மணிக்கு கொடுக்கலாம், தூங்கும் போது 4 மணிக்கு எடுத்துட்டு அந்த கூட இல்ல. இல்ல நான் கேட்க, அப்படின்னா இந்த இடி இன்கம் டாக்ஸ் இவங்க எல்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்காங்களா? என்னது யாராவது இல்ல பிஜி ப்ரோ, இப்ப கூட போய் செக் பண்ணட்டுமே, சோஃபாவை கிழிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்கட்டுமே. யாரும் வேணா சொல்ல போறாங்க? இல்ல மெட்டல் டெலெக்டர் வச்சு பார்த்தாவே தெரிஞ்சிட போகுது உள்ள என்ன இருக்க போகுது. இல்ல வெண்ணில நீங்க அவ்வளவு இப்படிலாம் வந்து இல்ல, நம்மள அவ்வளவு பைத்தியம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாம இவங்க சொல்றது அப்படியே நம்பிடுவோன்றது. அதை வந்து நேஷனல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணி இதனது சோஃபா பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூமுட்ட குரூப். அதாவது இந்த மீடியா மொத்தமாவே இவனுக்கு மண்டை காஞ்சி போச்சு இருந்தது. மசாலாவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ஆனா நான் ஒரு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும். நான் ஒன்னு விஷயம், அது கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ இருக்கிற மொத்த மீடியாவும் தாவேக அரசுக்கு எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட்ன்றது ஒரு நார்மலா தான் இருக்காங்க. பட் மத்த எல்லாத்துக்கும் தான் சப்போர்ட் பண்றாங்க, கரெக்டுங்களா? எனக்கு வந்து இன்னைக்கு தளபதி சைட்ல இருந்து நம்ம ஆட்சியில இருந்து ஒரு 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 இது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அனைத்து மக்கள் ஊடகங்கள் இருக்கிற எல்லா சேனல்ஸும், எல்லா அந்த செய்தி சேனல்ஸும் உண்மையா நேர்மையா நடுநிலையா மக்களை குழப்பாம ஒரு செய்தியை கொடுக்கணும்ன்றது ஒண்ணு பண்ணா கரெக்டா வருமா நான் கேட்கிறேன். ஜஸ்ட் நம்ம பேசிக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா வரும் நீங்க சொல்றது. நம்ம சேனல், அதாவது இதுக்காக டிவிக்காக ஏதாவது சேனல் ஒன்று தனியாக இருந்தாதான் அது பண்ண முடியும் போல இருக்கு. ஏன்னா மீடியா எல்லாமே வந்து இப்பவும் வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட்டா தான் இருக்கு. இப்போ இந்த நடுநிலையா இருந்து ப்ரோ நீங்க பேசுறது குசு குசுன்னு இருக்கு ப்ரோ. நடுநிலையா இருந்து மீடியா இது பண்ணாங்கன்னா மக்கள் எப்படி பழகிருக்காங்க அப்படின்னா, நடுநிலையா இருந்தாலே அது சரியில்லை, டிவிக்கு வந்து கொஞ்சம் மோசமா தான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு இதை வந்து டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா டியூன் பண்ணி வச்சது வந்து எப்படின்னா, நடுநிலையா இருந்தாலே ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அது கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்துக்கோங்க. ப்ரோ இன்னொன்னு சின்ன ஒரு காலையில சொல்லியிருந்தாரு, மக்கள் எல்லாருமே டிவிக்கு இப்ப வெறுப்புறாங்க, ஏன் தான் ஓட்டு போட்டேன்ற நினைக்கிறாங்க. இவர் எந்த டேட்டா வச்சுட்டு இவர் இதெல்லாம் பேசியிருப்பாரு? ஒரு சொந்த டேட்டா ஏதாவது இருக்கும். அவர் தூங்கி எந்திக்கும் போது கெட்ட கனவு ஏதாவது வந்திருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து அவங்க ஆளுங்களே போட்டுக்கிட்டு தளபதி அவரு இல்ல அந்த ஆளு வாட்ஸ்அப் டேட்டாவும் இந்த இன்ஸ்டாகிரில இந்த நாள் வந்ததை வச்சு சொல்றான்பா, அவ்வளவுதான்பா. ஓ அதுலயும் பிரதர் ஒரு நிமிஷம், ஒரு பாயிண்ட் மறந்துடும். அப்புறம் எனக்கு வயசாயிடுச்சு, 40 வயசு, அதனால மறந்துடும். அதனாலதான் என்னன்னா இந்த இந்த உதயநிதி அவர் சொன்னாரு பாத்தீங்களா, 35% தான் தாவேக்காக ஓட்டு போட்டிருக்கு, 65% வந்து எதிர்த்து ஆரம்பிச்சு. அப்போ நீங்க 2 பேரும் சேர்ற கூட்டணிய வாயில இருந்து நீ என்ன சொல்லிருக்கணும்? எனக்குமே அந்த பாயிண்ட் தோணுச்சு காலையில பார்க்கும் போது. ஆனா நான் அப்ப குதிருக்குள்ள நீங்களே காமிச்சிருக்கீங்கடா அப்படின்னு நினைச்சுக்கிறேன்.
கரெக்ட். எனக்கு காலையில லைவ் பார்க்கும்போது அதான் நோட்டீஸே பண்ணேன். அப்ப நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றீங்க அப்படின்றது தெரியுது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதாவது நேற்று ஒன்று பாத்தீங்களா, திருப்பூர்ல ஏதோ ஒரு ஹிந்திக்காரனை போட்டு அடிச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை ஏதுன்னே தெரியல. உடனே வந்து டிவிக்கே தான் காரணம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது அப்படியே வந்து இந்த ஜாம்பிஸ் கூட்டமும் இந்த கொத்தூஸும் அந்த 2 பேரும் அந்த வீடியோ கீழே போட்டு அடிச்சுக்கிறானுங்க, பரப்புறானுங்க ஒரு ஒரு விஷயத்த. இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரல் நேற்று அந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாவே. நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த கனி ஹாஜியான்னு சொல்லிட்டு ஒரு ஐடி உண்டு பார்த்துக்கோங்க. அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அந்த வீடியோ வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியோ 3 வீக்ஸ் முன்னாடியோ எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பார்த்த வீடியோ. அது அப்புறம் டிஎன் போலீஸ் சைபர் கிரைமுக்கு டேக் பண்ணேன். அதை உடனே அவர் டெலீட் பண்ணிட்டார் அந்த போஸ்ட்டை. அந்த கனிங்கிறவர், அவர் கனி வந்து அடிக்கடி அந்த இதெல்லாம் ஸ்பேஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஓகே. ஃபுல் டைம் வந்து அவரு கொஞ்சம் இந்த மாதிரி தான். அதாவது என்னன்னா இவங்கெல்லாம் பழக்கமாயிட்டு இந்த மாதிரி பழைய வீடியோவை எடுத்து போட்டு இவனுங்க இப்போ ஸ்ப்ரெட் பண்றானுங்க போல. நிறைய வேலை இந்த மாதிரி பண்றானுங்க, இப்போ ரீஅப்லோட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படி பண்ணும்போது நீங்க வந்து சைபர் பிஜி ப்ரோ உங்க வாய்ஸ் சரியாவே இல்ல. உள்ள இருக்கு, நீங்க ஏதோ பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி சைலண்டா பேசுறீங்க போல. இது அமைதியா உள்ள இருக்கு ரொம்ப. என்ன பேசுறீங்க நீங்க? பொண்ணுங்கிட்ட பேசுறாங்க என்ன? இல்லைங்க, லவர் கிட்ட ஐயோ மேடம் அப்படி சொல்லல. அவர் வந்து அவ்வளவு சைலண்டா புதுசு பேசுறாருங்க. ஒர்க்ல இருப்பாரு, லோவா இருக்குன்னு. ப்ரோ நெக்ஸ்ட் டைம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க ப்ரோ. ஆமா, கீழே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர். இல்ல பரவாயில்ல, அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சுட்டு. பரவாயில்ல, இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே, கேர்ஃபுல்லாக பேசுங்க. நம்ம பேசுறது ஸ்பேஸு நம்ம மட்டும் கேட்கறது இல்லை, அனைத்து கட்சிகளும் எல்லா மக்களும் எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து கேட்குற ஒரு விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக பேசுங்க. இல்லை நான் என்ன சொல்ல வந்து கொஞ்சம் உங்கள் மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிஜி ப்ரோ. நீங்கள் டெய்லி அதுதான் நடக்குது, நீங்கள் பேசுகிற. ஆஃபீஸ்ல இருக்கீங்களா பிஜி ப்ரோ? ஆஃபீஸ்ல இருந்து பேசுறீங்களா? இல்லை நான் ஒரு கார்னர்ல உட்காந்துருந்தேன். அந்த கார்னர்ல எக்கோ ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு? மேபி உங்க வாய்ஸ் கூட நீங்க பேசுறதே லோவா பேசலாம், அது கூட. இல்ல அப்படி அந்த மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரி இது போஸ்ட் பண்ணாங்கன்னா சைபர் விங்னு சொல்லிட்டு ஒன்று நேத்தா என் ஃபீல்ட்லேயே வந்துச்சு. அதுவும் அந்த ஐடியும் டிஎன் போலீஸ் ஐடியும் டேக் பண்ணிடுங்க. உடனே அதை வந்து ஒன்று போஸ்ட் பண்ணாங்க டெலிட் பண்ணிட்டு ஓடிடுறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மூளையும் கிடையாது, தைரியமும் கிடையாது. அதனால டேக் பண்ணி அந்த ஐடி ப்ரொஃபைலுக்குள்ள போனீங்கன்னா அவங்க நிறைய போஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலயே வந்துட்டு மாட்டிடுவாங்க. ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு விட்டுருங்க, லெட் தம் டீல் வித் இட். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்னால இந்த மாதிரி இவனுங்க போஸ்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருந்த இதுல யாரும் இப்ப இவங்க சொல்றாங்களா இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க அதாங்க. அது நாங்க டிவிக்கே பண்ணல, அது இவனுங்க பண்ணானுங்க. இவனுங்க பண்ணத டீபங்க் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் சோசியல் மீடியாலயும் டீபங்க்னா அவங்க போட்டதுக்கு நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு இப்போ தோணுது, ஆஹா இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்க. அது நீங்க ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணீங்க, அது டிவிக்கே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சதுலதான் இவனுங்க ஓஹோ இவங்க இன்ஸ்டாகிராம் வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறிவு கூட இல்லாம இவனுங்க கூமுட்ட மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, இப்போ அது பழைய வீடியோவா புது வீடியோவா நம்ம எப்படி ப்ரோ வெரிஃபை பண்றது? சம்டைம்ஸ் சில இதெல்லாம் வரதெல்லாம். நான் அந்த வீடியோவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இது வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஓகே டன் ப்ரோ. நீங்க அதை வெரிஃபை பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. நீங்க ரிமைண்ட் அது உங்களுக்கு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரிமைண்ட் ஆகுது. பட் இப்போ நம்ம ஏன்னா நானும் இன்ஸ்டாகிராம் பாக்குறேன், நிறைய பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டா அடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த நாம் தமிழர் கட்சி இந்த 2 பேர் தான் போடுறானுங்க. நேத்து முந்தானத்துல இருந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க. நியூஸ் கார்ல வர்றதை விட இவனுங்க எடுத்து போடுறானுங்க. அந்த வீடியோவை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூகுள்ல கூகுள்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பேஸ்ட் பண்ணி அத கூகுள் லென்ஸ்ல அது கூகுள் லென்ஸ் இல்ல, கூகுள்லயே வெறுமனே கூகுள்லயேவா? கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அந்த வீடியோ இருந்துச்சுன்னா அது வந்துரும் அந்த லிங்க். ஓகே அதுல வெரிஃபை பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். அந்த வீடியோவை ஏதாவது ஒரு இதுல வந்து ஏதாவது ஒரு சீன் இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதை கூகுள்ல நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணீங்கனாலே அதோட லிங்க் எங்கேயாவது இருந்தா வந்துரும் உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம்ல
எக்ஸ்ல இருந்தாலும் வந்துடும், கூகுள்ல இருந்தாலும் வந்துடும். அது ரொம்ப சிம்பிள். கரெக்ட். அங்கிருந்து நம்ம போஸ்ட் பண்ண டேட் பார்த்துடலாம். கரெக்ட் நீங்க சொல்றது. அதுல இருந்து போஸ்ட் பண்ண டேட்டை பார்த்துட்டீங்கன்னா, நான் இப்போ இந்த இதுல இந்த குரூப் இதுல வந்து நான் இதுல போடுறேன், அந்த ஸ்பேஸ் இதுல வந்து நான் கமெண்ட்ல போடுறேன். அந்த 2 ஐடிக்கு டேக் பண்ணிருங்க. துண்டகானும் துணியகானும் ஓடிடுவானுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த முட்டாள்கள் மாதிரி நடக்கக்கூடாது. இது என்டிகேவும் சரி, முட்டை வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி முட்டாள்கள் மாதிரி நடக்கக்கூடாது. எப்படிங்க இவங்க என்டிகே டெபாசிட் எல்லாம் நிக்கிறானுங்க? எப்படிங்க இப்ப அப்படியே வந்து நம்மள கடிக்கிறானுங்க? ஆளும் ஆச்சும் இவ்வளவு கடிக்கல, இப்போ நம்ம மேலதான் விமர்சனம் தூக்கி வைக்கிறானுங்க. அவ்வளவு இன்னைக்கு காலையில கூட பாருங்க, அந்த கார்த்தி வந்து அவ்வளவு ட்வீட் போட்டிருக்காப்புல. லூஸ் பண்றதுக்கு லூஸ் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல. டிஎம்கே கொஞ்சம் கூட கவனிக்க இவங்கள. ஆமா, எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை யாரெல்லாம் உள்ள கொண்டு வர முடியுமோ எல்லாம் உள்ள கொண்டு வரானுங்க. கார்த்தி, சாக்கடை இவனுங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கொஞ்சம்